யாருங்க அந்த கருப்பசாமி? இந்த கருப்பசாமியை நான் திடீர்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னன்னே தெரில. இந்த கருப்பசாமி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. அதாவது திடீர்னு பிடிச்சிருக்குன்னா, இது கருப்பசாமிங்கிறது ஒரு நமக்கு ஒன்று நாட்டி வைக்கிற ஒரு பொம்மை கிடையாது. நம்ம ஒரு பொம்மையை பார்த்த உடனே பிடிக்கிறதுக்கு. கருப்பசாமிங்கிறது ஒரு தெய்வம். அந்த தெய்வத்தை நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னா, அந்த தெய்வமே நம்மளை நினச்சா தான் நம்மளுக்கு அது நம்மளுக்கு அந்த தெய்வத்தை வந்து பிடிக்கும். அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. கருப்பசாமி பொறுத்தவரை எல்லாருமே நினைக்கிற ஒரு தெய்வம் கிடையாது. நீங்களே பல தடவை நினச்சாலும் அந்த தெய்வம் ஒரு தடவை உங்களை நினச்சிருச்சுன்னா உங்களோட வந்து ஒரு ஆளாக ஒரு மனிதனாக வந்து உங்களோட வந்து உட்காந்துக்கிறோம். அதுதான் நம்ம கருப்பசாமியோட ஒரு அதிசயம், அதுலேயும் பேரதிசயம். ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவர் கமெண்ட்டில் என்ன போட்டிருந்தாருன்னா, எனக்கு வந்து கருப்பசாமி வராரு, வந்து நான் சாமி ஆடுறேன், ஆனால் வாய் திறந்து எந்த பேருமே சொல்ல மாட்டாரு. அவர் கருப்பசாமியான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரு குறி கேட்குறாங்க, நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் தலையை ஆட்டிட்டு, நீ கருப்பசாமியான்னு கேட்டால் அது தலையை மட்டும் ஆட்டுது. ஆட்டிட்டு அப்படியே போயிடுறாரு. அந்த கேள்வி கேட்ட உடனே அந்த சாமி வந்து அருள் குறைய ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. முதல்ல சாமி ஆடுறீங்கன்னா அந்த சாமி எந்த மாதிரி வரும்னு உங்களுக்கே தெரியும். அந்த சாமியா இல்லை வேறு எதுமான், ஏன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு கருப்பசாமி இருந்தால் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும். அந்த கை வந்து அருவாளை பிடிச்ச மணிக்கு தூக்கும், வலது கால மண்டி போடுவோம். மண்டிட்டு தான் ஒரு சாமி நிற்கும், ஒரு சாமி ஆடும், ஒரு சாமி வந்து துள்ளும், ஒரு சாமி ஆக்ரோஷமாக வெளிப்படும். இந்த மாதிரி கருப்பசாமியில் பல வகை இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி. கருப்பசாமி வரும்போது ஆக்ரோஷமாகவும், பல்ல கடிப்போம், இந்த மாதிரி வரும். உடம்பு ரொம்ப சிலிர்க்கும், இல்லைன்னா ஒரு ஆக்ரோஷமான சத்தத்தோடு வரும். இந்த மாதிரி தான் வரும். முதல்ல உங்களுக்கு சாமி வந்துருச்சு ஆனால் வாய் திறக்கலை அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அது வாக்கு சொல்ல முடியும். ஆனால் ஒரு உள்ளுணர்வு எதாவது ஒன்று தோன்றுறது. நான் கருப்பசாமின்னு அந்த சாமி வந்து உங்களை தாண்டி அந்த சாமி வந்து சொல்லணும்னா அதுக்கு நாள் இருக்குது. அந்த நாள் தாண்டி தான் அந்த சாமி உங்களை தாண்டி வந்து சொல்லலாம். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட எண்ணங்களில் என்ன தோன்றுறதோ அதைத்தான் வாக்காக வைக்கணும். அங்கே வந்து நான் தான்ப்பா கருப்பசாமி தான், நான் கருப்பண்டா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அந்த இடத்துல வெளிப்படுத்தணும். அப்படி அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா இன்னும் போக 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 தான் உங்களுக்கு அந்த வாக்குங்கிறது எடுத்து வைக்கும். எடுத்த உடனே ஒரு ஆள் வாக்கு சொல்லவே முடியாதுங்க. எப்படிங்க ஒரு ஆள் எடுத்த உடனே வாக்கு சொல்ல முடியும்? சாமி கொஞ்சம் கொஞ்சமாக வரதான் அந்த வாக்குங்கிறதே உள்ளுக்குள்ளே இறங்கும். எல்லாருக்கும் பல சந்தேகமாக இருக்கும். சாமி கருப்பசாமி பற்றி நீங்கள் என்ன கூட சொல்கிறீங்க, நீங்கள் என்ன பெரிய மரலாடியா அந்த மாதிரி கேட்பீங்க. நான் பெரிய மரலாடிலாம் கிடையாது. எனக்கு கருப்பசாமி வந்தார், எப்படி வந்தார் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச பதில உங்களுக்கு பொருத்தமாகவே நான் சொல்கிறேன், அவ்வளோதான். கருப்பசாமி பொறுத்தவரை உங்களுக்கு வராருன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, கருப்பசாமி கோயிலுக்கு போவீங்க, தனிக்கு சாமி கும்பிடுவீங்க, அவ்வளோதான், அதோட போயிடுவீங்க. இல்லை உடலில் இறங்கி வாக்கு சொல்லறாருன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் சொல்லலை அப்படிங்கும் போது தான் இந்த பிரச்சனைங்கிறது வருது. அப்போ மற்றவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, மற்றவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா கருப்பசாமி பொறுத்தவரை அதிகாரமும் கொடுக்கும், அதிகாரத்தையும் பண்ணும். ஏன்னா அதிகாரம் கொடுக்குதுன்னா உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கும். அதிகாரம் பண்ணதுன்னா உங்கள்கிட்ட உள்ளுக்குள்ள இறங்கி அந்த அதிகாரத்தை வெளியே பண்ணுறோம். கேள்வி கேட்கும், மக்கள்கிட்ட கேள்வி கேட்கும். ஆனால் அந்த கேள்வி கேட்கல, அதிகாரம் பண்ணலைன்னா உங்களுக்கு சாமி வந்து ஒன்று உங்களோட உடல் கட்டாக இருக்கும், இல்லைன்னா சாமியோட கட்டாக இருக்கணும், இல்லைன்னா உங்கள் குலதெய்வமாக இருந்தால் தான் அது நிப்பாட்டும், இல்லை உங்கள் இஷ்ட தெய்வமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். ஏன்னா உங்கள் தெய்வம் வந்துருச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். நீங்கள் எதுக்கு அவசரப்படுறீங்க? முதல்ல உங்கள்கிட்ட மனசில் என்ன தோணுதோ அதை வாக்காக சொல்லுங்கள். நீங்கள் கருப்பசாமிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது சொல்ல வரும்போது, சாமி ஆடும்போது நான் கருப்பசாமின்னு சொல்லுங்கள். சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. சாமி வராமல் நீங்களாம் சாமி ஆட முடியுமா? சும்மா ஒரு 10 நிமிஷம் நீங்களாம் சாமி ஆடி பாருங்கள். சும்மா கழுத்து ஆட்டப்படுங்க. உங்கள் கழுத்து என்ன வலிக்குங்க. நாங்களாம் ஆடி இருக்கேங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு குறையாமல் நானே சாமி ஆடி இருக்கேன். கருப்பசாமியை கச்சை கட்டி நான் சாமி ஆடி இருக்கேன் 8 மணி நேரம். எனக்கு என்ன வலி இருக்குன்னு எனக்கு தெரியும். சாமி எப்படி இறங்கும், எந்த டைம் வெளியே போவோம், எப்படிலாம் அருளை நிப்பாட்டுறது, எப்படி சாமியை வரவழைக்கிறது, எந்த இடத்துல வந்து சாமியை எடுக்கிறது, எந்த சமயத்தில் சாமி அருள் கொடுக்கறது, எந்த இடத்துல கூப்பிடுறது, எந்த இடத்துல கூப்பிடக்கூடாது, எந்த இடத்துல கூப்பிட்டா வரும், எந்த இடத்துல கூப்பிட்டா வராது, எல்லாமே எனக்கும் தெரியும். ஏன்னா கருப்பசாமியை நானும் 4-5 வருஷமாக சுமந்துக்கிட்டு தான் வரேன். எனக்கு கருப்பசாமி எந்த அளவுக்கு அறிவு கொடுத்துருக்காரு. அறிவுனா கருப்பசாமி அவரை பற்றி என்னை எப்படி தெளிய வச்சுருக்காரு, அந்த மாதிரி தான் இருக்குது. கருப்பசாமி பொறுத்தளவில் ஒன்று கேட்டால் அது கிடைக்கணும்னா அதுக்குண்டான முயற்சியை நம்ம பண்ணணும். எனக்கு வந்து ஒரு இடத்துல இப்போ சாமி வரணும்,
அப்படின்னா இந்த கருப்பசாமி எனக்கு இறங்கணும் அப்படின்னு நான் கேட்டேன்னா, அந்த கருப்பசாமியை நான் முறையாக பயன்படுத்தி முறையாக வணங்கினா தான் எனக்கு அந்த கருப்பசாமி வரும். எந்த கருப்பசாமியை நீங்கள் கும்பிட்டீங்கனாலும் சரி, முதல்ல அழகர் கோயில் போய் கருப்பசாமியை பாருங்கள். பார்த்துட்டு வந்து அப்புறம் தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். இல்லைன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதை முதல்ல சரி பண்ணுங்க. எடுத்தோடனே சாமி வருது, வாய் திறக்கலாம், இது பண்ணுது அது பண்ணுதுன்னா இது எப்படிங்க சரி பண்ணணும்? நீங்கள் தாங்க எல்லாமே பார்க்கணும். உங்களுக்கு உண்டான சாமி வேணும்னா பண்ணுங்க, வேணலைன்னா பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கேள்விக்கு பதில் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் கேள்விக்கு கேட்டுட்டு பதில் சொல்லலை அது சொல்லலைன்னு என்று சொல்லக்கூடாது. எல்லார் கேள்விக்கும் இங்கே பதில் உண்டு. கருப்பசாமி ஒருத்தருக்குள்ள என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இவர் கேட்டார், இந்த கேள்விக்கு இந்த பதில் இருக்குது, அவருக்கு சும்மா சும்மா வந்து ஆடுற மாதிரி இருக்குது, கேள்வி கேட்டால் போயிடுது அப்படின்னா இன்னும் வாய் வந்து சரியாக திறக்கலை. இன்னும் சாமியை பக்குவப்படுத்துங்க, ரொம்ப நாள் ஆடுங்க. ஆடி ஆடி வர வரத்தான் கொஞ்சம் நாள் கழிச்சு தாங்க வாய் திறக்கும். அது வரைக்கும் உங்களை யார் ஏளனமாக பேசுகிறாங்களோ அது எதுக்கு நீங்கள் கண்டுக்கிறீங்க? அப்படி கண்டுக்கலைன்னா அந்த சாமி நீங்கள் ஆடவே தேவையில்லை, நிப்பாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அந்த சாமி வேணும்னா நீங்கள் அவமானத்தை தாங்கி தான் ஆகணும், கஷ்டத்தை தாங்கி தான் ஆகணும், மற்றவங்க பேசுகிற பேச்சை கேட்டு தான் ஆகணும். அதுதான் கருப்பசாமி. அந்த கருப்பசாமி அந்த நெறிமுறை தான் கொடுக்கும். ஒருத்தவன் கஷ்டம் கொடுத்தானா அதை தாங்கிறதுக்கு உனக்கு மனநிலை இருக்கான்னு பார்த்து தான் கருப்பசாமி வந்து அந்த அருளை கொடுக்கும், அருள் கொடுக்கும். அதை தாங்கிறதுக்கு உண்டான சக்தி இல்லைன்னா கருப்பசாமி நீங்கள் வணங்குறதுக்கு இப்போ தகுதி இல்லைன்னு அர்த்தம். அந்த கருப்பசாமி உங்களை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடும். அந்த சக்தியை தாண்டியவே ஒருத்தன் கருப்பண்ண சாமியை தன்னோட உயிராக நினைக்கிறானோ, உறவாக நினைக்கிறானோ, தன்னோட தந்தை போல எவன் நினைக்கிறானோ அவனுக்கு இந்த கருப்பசாமி அருள் கொடுத்து மருள் கொடுத்து ஆட்டு வச்சு உங்கள் மேலே உட்காந்து வாக்கு சொல்லுவார். வாக்கு சொல்லுவார்னா எல்லாருமே இங்கே வந்து வாக்கு சொல்ல முடியாது, ஒரு குறிப்பிட்ட பேர் தான் வாக்கு சொல்ல முடியும். அதை கருப்பசாமி இறங்கி வாக்கு சொல்கிறான்னா உங்கள்கிட்ட வந்து துண்ணூறு வாங்கினா சரியாகும் அப்படிங்கிற ஒரு வாக்கு விழுகும். இல்லையா இந்த கோயிலுக்கு போனால் நடக்கும் அந்த மாதிரி வாக்கு விழுகும். அந்த மாதிரி தான் தவிர மொத்தமாக ஒருத்தர் எடுத்த உடனே கருப்பசாமியை முதல்ல ஆட்டு வச்சு உலக புகழ்பெற்ற கருப்பசாமி அருள்வாக்கு சேர்த்தப்படும் அப்படிலாம் சொல்ல வைக்காது. எடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். ஏன் நான் வாப்போன்னு பேசுகிறேன்னா எனக்கு கருப்பசாமி அந்த இடத்துல என்னை உட்கார வச்சிருக்காரு, அதனால் அவர் வாப்போன்னு பேசுகிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்கிற வேணா. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை கமெண்டில் போடுங்க, சரியா? நான் அதுக்கு உண்டான பதிலை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். மற்ற சேனல் மாதிரி என் சேனல் இருக்காது. இது நம்ம கருப்பனோட பெருமை, அதை பற்றி எல்லாத்தையும் சொல்லணும். அதுக்காண்டி உருவாக்குனது தான் இந்த நம்ம கருப்பன் பெருமை யூடியூப் சேனல். இதில் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வழங்கப்படும். நன்றி, வணக்கம். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் தீர்த்து வைப்பார் இந்த 18ஆம் படி கருப்பன் சாமி.